வணக்கம். வாங்க இன்னைக்கு திண்ணையில் நாம் நினச்ச மாத்திரத்தில் ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு பனீர் மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பனீர் மசாலா சட்டுன்னு செய்யலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதோட செய்முறை ரொம்ப சுலபமானது தான். இதுக்கு சேர்க்கறதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த பொருளும் நம்ம வாங்க வேண்டியதில்லை. பனீர் இப்போது நம்ம ஊர்லேயும் சரி எல்லா இடங்கள்லையும் இப்போ தாராளமாக கிடைக்குது. அதை வச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அந்த பனீர் மசாலா பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நேரடியாக நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இதோட ஒரே ஒரு பிரியாணி இலை அதையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நம்ம இப்போ தாளித்த பிறகு நான் ஒரு பாதி வெங்காயம், அதாவது பாதி வெங்காயத்தை சதுரமாக கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போது அந்த எண்ணெயில் போட்டு இப்போ வதக்கிக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட கொடை மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கொடை மிளகாயை அதையும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பெரிய துண்டுகளாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நாம் இந்த பனீர் மசாலாவுக்கு தேவையான பேஸ், அதாவது அந்த கிரேவிக்குரிய திக்னஸ் கொடுக்குற மசாலாவை அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அதாவது 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க, 4 பல் பூண்டு, ஒரு 6லேருந்து 8 முந்திரி பருப்பு. இப்போ இதில் பாதி வெங்காயத்தை தான் நான் வெட்டி இந்த நறுக்கி ஃபர்ஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதனால 1.5 வெங்காயம் அரைச்சிருக்கோம். இப்போ அரைச்ச இந்த மசாலாவை அந்த தாளிச்ச பொருட்களோடு சேர்த்து நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அதாவது ஜஸ்ட் அந்த மிக்சி ஜாரை லேசாக அலசி ஊற்றுற அளவுக்கு லேசாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இவ்வளோ தான் இதுக்கு சேர்க்கணும். இதில் எல்லா மசாலா பொடிகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் இதை குக் பண்ண போகிறோம். இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது ரொம்ப தெறிக்கும். இந்த மசாலா கொதிக்கும் போது ரொம்ப தெறிக்கும். அதனால் மூடி வச்சு நம்ம இதை வேக விட போகிறோம். இடையில திறந்து கிண்டி விடும்போது கூட ரொம்ப கவனமாக பண்ணணும், இல்லைன்னா மேலே தெரிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் பண்ண பிறகு அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நான் இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். சாதாரணமாக காய்ச்சாத பால் தான் இது. இப்போ அந்த பாலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பால் சேர்த்த பிறகு தீயை நல்லா குறைச்சிருங்க. தீயை குறைச்சிட்டு நம்ம மறுபடியும் இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். அந்த பால் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகும். இப்போ இந்த பதத்தில் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம சின்ன இப்போ ஹோட்டலில் இந்த பனீர் மசாலா சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கசூரி மேத்தி, இது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் தான் இது. இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு மறுபடி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த லீவ்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அது கூட நாம் பனீரை சேர்த்துடலாம். இப்போ பனீர் 200 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பனீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமே சாஃப்ட் ஆயிரும். இப்போ நான் 3 நிமிஷம் தீயை குறைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். இப்போ 3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீரை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டீங்கன்னா கூட சாஃப்ட்னஸ் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த நேரம் இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்டுன்னு ஒரு கெஸ்ட் வந்தாங்கனாலும் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரிச்சாகவும் இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் அடுத்து சந்திக்கலாம். நன்றி.